அந்த ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன விதமான சிம்டம்ஸ் இருக்குன்னா, இப்போ ரொம்ப அந்த கொதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஈவன் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த கசிவுனால் டிஃப்ரெண்ட்டான காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட வாழ்க்கை சூழ்நிலை எப்படி மாற்றணும், என்னென்ன மருந்துகள் எடுக்கணும், எப்படி உணவுகள் சாப்பிடணுன்ட்டு எங்களால் உங்களுக்கு உண்டான ஆலோசனை கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது, சரி நீண்ட காலமாக அது ஒரு கண்ட்ரோலாக இல்லை ஒரு சில நாள் வேலை பழுதுனால, இல்லை வேலை ஸ்ட்ரெஸ், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் தூக்க இன்மை, இந்த மாதிரி பிரச்சனையினால் உங்களோட அந்த ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன விதமான சிம்டம்ஸ் இருக்குன்னா, தலைவலி இருக்கும், பின்தலை பகுதி வலியாக இருக்கும், ஒரு சில நேரம் நெஞ்சு படபடப்பு, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி, அப்புறம் மூச்சு திணறல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிவியர் ஆகாமல் இந்த பிரச்சனை உங்கள் உடம்புல வேறு எங்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி காம்ப்ளிகேஷன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ரொம்ப அந்த கொதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஈவன் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த கசிவுனால், இல்லை கண்ணில் உங்களுக்கு ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரெண்ட்டான காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்களோட ஆலோசனை பெறணும், எங்களோட மருத்துவ முறையை அணுகணுன்னா நீங்கள் கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்களோட வாழ்க்கை சூழ்நிலை எப்படி மாற்றணும், என்னென்ன மருந்துகள் எடுக்கணும், எப்படி உணவுகள் சாப்பிடணுன்ட்டு எங்களால் உங்களுக்கு உண்டான ஆலோசனை கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.